Hey ladies and gentlemen, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் நோட் புக் எல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவான வேலை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கூகுள் நோட் புக் எல்லாம் வந்துட்டு ஒரு ஏஐ பவர்டு அசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிசர்ச்சராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கூகுள் நோட் புக் எல்லாம் வச்சு ஒரு மைண்ட் மேப் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டுட்டோரியலா பார்க்க போறோம். கூகுள் எல்லாம் வச்சு நெறையவே பண்ணலாம். ஸோ நான் ஒரு பார்ட்ட வந்துட்டு இந்த வீடியோல நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் நோட்புக் எல்லாமே டைப் பண்ணிடுங்க. தென் ஃபர்ஸ்ட்ல வர லிங்க்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து ட்ரை நியூ புக்ஸ் நோட்புக்னு வரும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணிட்டோம். தென் வந்துட்டு கிரியேட் நோட்புக் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியலை வந்து மைண்ட் மேப்பு வீடியோவா நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா இல்ல அப்படின்னா, நான் வந்துட்டு வீடியோல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பண்றத வச்சு உங்களுக்கே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இப்ப என்ன இப்போ தேவை அப்படின்னா, ஒரு நோட்ஸ். ஸோ அது என்னவா வேணா இருக்கட்டும். அ அந்த நோட்ஸ வந்துட்டு நம்ம எப்படி மைண்ட் மேப்பா மாத்தப் போறோம், வீடியோவா மாத்தப் போறோம் அப்படின்றது தான் கான்செப்ட்டே. ஸோ ஏற்கனவே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அந்த நோட்ஸ எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா, ChatGPTட்ட ஏதோ ஒரு டாபிக்க வச்சு அத கிரியேட் பண்ணி அத வந்து பிடிஎஃபா வாங்கி அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு கிரியேட் நோட் புக்குன்னு இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்க அப்லோட் சோர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாரி அந்த எந்த ஃபைல் வேணுமோ அத வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நான் இப்போ வந்து டெஸ்ட் கேஸஸ் டைப்ஸ் ஸோ நான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நான் ஒரு டாபிக் சூஸ் பண்றேன். QAல வந்துட்டு டெஸ்ட் கேஸஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத ChatGPTல போட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இதோட சம்மரி. ஸோ நம்ம வந்து இங்க வந்து கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஸோ லைக் நான் இப்போ வந்து நான் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன். அதுலேருந்து இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். வாட் இஸ் டெஸ்ட் கேஸ் அப்படின்ட்டு. இந்த மாரி நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபைல வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா குடுக்கும். ஸோ தென் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டூடியோ சைடு போனோம் அப்படின்னா, இங்க ஆடியோ ஓவர்வியூ, வீடியோ ஓவர்வியூ. ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ண நோட்ஸ் வந்து நம்ம ஆடியோ ஓவர்வியூ வேணா எடுத்துக்கலாம். வீடியோ ஓவர்வியூ, அப்புறம் மைண்ட் மேப்பு, ரிப்போர்ட்ஸு, ஃபிளாஷ் கார்ட்ஸ் அந்த மாரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நான் மைண்ட் மேப்பு முதல்ல நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மைண்ட் மேப் வந்துட்டு இப்போ ஜெனரேட் ஆன டைமு. ஸோ அதே டைம்ல வீடியோவும் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபிளாஷ் கார்ட்ஸும் அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு மைண்ட் மேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மைண்ட் மேப் எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ வந்துட்டு என்னோட ஃபைலோட நேம் வந்து டெஸ்ட் கேஸ் ஃபார் பென் அப்படின்றது தான். ஒரு பென்னுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எப்படி எழுதலாம் அப்படின்ற மாரி நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில வந்து இதெல்லாம் டைப்ஸ் இருக்கு. ஸோ அத வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் அப்லோட் பண்ண ஃபைல் இப்படி இருக்கு. ஸோ ஃபங்ஷனல் டெஸ்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூசபிலிட்டி அப்படின்னு நெறைய டைப்ஸ்லாம் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு அத வந்துட்டு இத ஒரு ஒரு மைண்ட் மேப்பா நான் கிரியேட் பண்ணி, இதில வந்து நான் கொஞ்சம் ஈஸியா படிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்ஷனல் டெஸ்ட் கேஸஸ் அதில வந்து என்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூசபிலிட்டி அப்படின்ற மாரி. ஸோ இதுதான் வந்துட்டு மைண்ட் மேப் கான்செப்ட். ஸோ இத வந்து நம்ம டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இந்த மைண்ட் மேப்பாவே. அப்படியே ஒரு லைக் ஸ்க்ரீன்ஷாட் மாரி இருக்கும். சாரி. தென் வந்துட்டு ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஸோ வந்து இது ஒரு ஃபீச்சரு. ஸோ வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் நம்ம கொஸ்டின் கேட்டு நம்மளுக்கு வந்து சி ஆன்சர் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு அதான ஆன்சர் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளேஃபுல்லா அ நம்ம ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா நம்ம வந்து ஒரு படிக்கிற மெத்தடா அது இருக்கும். ஸோ நீங்க வந்து Coursera அந்த மாரிலாம் போனீங்கன்னா, அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப டீப்பா நம்ம படிக்கிற மாரி இருக்கும். அட் த சேம் டைம் ஃபன்னாவும் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து மட்டும் ஜெனரேட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நோட்ஸ வச்சு ஜெனரேட் பண்ண வீடியோ வந்துட்டு ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். ரொம்ப கிளியரா நல்ல அனிமேஷன்லாம் பண்ணி, இல்லஸ்ட்ரேட்டிங்லாம் லைக் யூஸ் பண்ணி பக்காவா இருக்கும். நானே அத பார்த்துட்டு, வா! இந்த மாதிரியான ஒரு எடிட்டரால கூட பண்ண முடியாதுன்ற அளவுக்கு All right, let's dive into something you've probably used 1,000 times without a second thought. About it for a second. பட் ஆனா ஒரு வகையான Function. Well, these are the absolute must-have, non-negotiable basics. ஸோ நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் இருந்தா, அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் குவிஸ்லாம் இருக்கு. குவிஸ் மோர் லைக் ஃபிளாஷ் கார்ட்ஸ் மாரி தான் இருக்கும். தென் ரிப்போர்ட்ஸு. ஸோ அத நான் இன்னுமே பார்க்கல. பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு
குவிஸ் மட்டும் ஜெனரேட் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ குவிஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ குவிஸ்ல வந்துட்டு ஸோ அந்த நோட்ஸ்ல இருக்க கேள்விய மட்டும் கேட்குறது. விச் கேட்டகரி ஆஃப் டெஸ்ட் கேஸஸ் ஸோ ஓகே. ஏதோ ஒண்ணு குடுப்போம். ஸோ இதான் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேமிஃபையான ஒரு லேர்னிங்க நம்ம வந்து கத்துக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல நான் பண்ண தப்ப வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டு வாட் இஸ் டெஸ்ட் கேஸஸ் அப்படின்ற கேட்டிருக்கேன். பட் வாட் இஸ் டெஸ்ட் கேஸஸ்ன்றது அந்த பிடிஎஃப்ல இல்ல. ஸோ டைப்ஸ் அது மட்டும் தான் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் பென் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பேஸ்ட் ஆன் சர்வீஸ் ப்ரொவைடர் நோ எக்ஸ்பிளிசிட் டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்ட் கேஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்க அதில இருக்கிறது கேட்டா தான் வருமே தவிர, இல்லாதது கேட்க முடியாது. ஸோ நீங்க அனுப்புற நோட்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் ஒரு கேமிஃபையா வீடியோ ஜெனரேட் பண்றது, ஃபிளாஷ் கார்ட்ஸ், குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளையாண்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய வீடியோ பார்க்க மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். தேங்க் யூ.